தளபதியோட கட்சியில எக்கச்சக்கமான பிரபலங்கள் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில ஒரு முக்கியமான பிரபலம் தளபதியோட கட்சியில இணைஞ்சா போதும் தளபதிக்கு மிகப்பெரிய பலமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் பாத்தீங்கன்னா படிபடுது. சோ அந்த பிரபலம் யாரு என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தளபதி அரசியல் கட்சி தலைவரா மாதிரி சில மாசங்கள் ஆயிடுச்சு. இடையில லோக்சபா தேர்தல் வந்ததுனால அரசியல் பணிகளை தளபதி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாரு. இப்ப எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, இருந்தாலுமே ரிசல்ட் இன்னும் வராததுனால தளபதி பாத்தீங்கன்னா இன்னமும் பொறுமையா இருக்காரு. சோ ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் தான் தளபதியோட அரசியல் ஆட்டம் சூடு பிடிக்கும்னே சொல்லலாம். இந்த நிலைமையில தளபதியோட கட்சியில அரசியல் பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பிரபலங்கள் இணையறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த ஒரு சினிமா பிரபலம் தளபதியோட கட்சியில சேர்ந்துட்டாரு அப்படின்னா தளபதிக்கு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால தீயா பரவிக்கிட்டு இருக்கு. அந்த சினிமா பிரபலம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வேற யாரும் கிடையாது, தளபதியோட உயிர் நண்பனான ராகவா லாரன்ஸ் அவர்கள் தான். ஆமா நண்பா, இவர் மக்களுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நேத்து கூட மே 1 உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு 10 விவசாயிகளுக்கு டிராக்டர் பாத்தீங்கன்னா வாங்கி கொடுத்திருக்காரு. ஒரு டிராக்டரோட விலை கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு வச்சா கூட சுமார் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி இதை பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்ல, லிஸ்ட் போட முடியாத அளவுக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சோ ராகவா லாரன்ஸ் தளபதி கூட சேர்ந்து இந்த நல்ல விஷயங்களை இன்னும் அதிகமா பண்ணுனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால பேச்சு போய்கிட்டு இருக்கு. மக்களோட ஆசை நிறைவேறுதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.